ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம February 24 நம்ம போய் படைக்கலத்துக்கோட கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு வந்தோங்க. தீர்த்தக்குடம்லாம் ஒன்றாந்து வைக்கிறதுக்கு மணி 1:30 ஆகி போச்சு. சரி அபிஷேகமெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரி அலங்கார பூஜைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அலங்கார பூஜை பார்க்குற வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சிறப்பான வழியில் ஆத்தா கொண்டு போய் விட்டுறா. அதனால் சரி இந்த வருஷம் நம்ம அலங்கார பூஜை பார்த்துட்டு போயிடலான்னு அந்த பிரகாரத்தில் அப்படி காத்துட்ருக்கையில் பார்த்திங்கன்னா கருவறையோட வெளிப்புறம் சுவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கேயும் இந்த வயல்வெளிகளை தூக்கி கொண்டு வந்து ஆத்தா காலடியில் சுற்றி அடுக்கி வச்ச மாதிரி அப்படி ஒரு பேர் அழகுங்க. பார்த்தா கீழே இளம் மஞ்சள் கலரில், மேலே இளம் பச்சை கலரில் ஒரு சின்ன சின்ன வயல்கள், காடுகள், செடிகள், தோட்டங்கள் எல்லாம் கொண்டாந்து சுற்றி சுற்றி வச்ச மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்க்க அது இன்னும் கொஞ்சம் அற்புதமான ஒரு இதாக இருக்குதுங்க. பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. அந்த திட்டு மேலே வச்சுருக்க டப்பாவில் பார்த்திங்கன்னா பொட்டு முளைச்சி வந்திருக்குது. நெல் என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்குறக்கு அது குட்டி நெல் வயல் மாதிரி தான் இருந்தது. கிட்ட போய் பார்க்கல ஒன்று அழகாக இருந்தது. தரிசனங்கள் உள்ள ஆத்தா தரிசனம்னா வெளியே பார்த்தா இங்கே முளைப்பாரிகளோட தரிசனம் அதை விட அழகுங்க. இந்த தரிசனங்களெல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. நைட்டு 1 மணிக்கு ஒரு சோர்வே தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தீர்த்த கலசமெல்லாம் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் கம்பத்துக்கூட கும்ப கலசமெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்களே, அந்த கலசங்களெல்லாம் பார்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முகங்கள் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்தா எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தைய அழகாக ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு மேடையில் ஆடுறக்கோ இல்லை வெளியே எங்காவது விசேஷங்களுக்கு கூப்பிட்டு போகிறக்கு ரெடி பண்ணுவில்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் அந்த கலசத்தில் ஆத்தா ஒரு குழந்தையாக நினச்சி அது அழகாக புறப்பட்டு ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு ஒவ்வொரு குழந்தைகளோட முகம் மாதிரி அழகாக ஜொலிக்குது. அப்படி கிட்ட போய் பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நான் பார்த்த அழகை நீங்களும் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ. எல்லாருமே நல்லா பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.